Good evening, family and friends. We welcome you to this Bible study, the last Bible study for the year 2020. இந்த வருடத்தின் இறுதி வேத பாடத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். And the title for the Bible study is The Parable of the Banquet. இன்று வேத பாடத்தின் தலைப்பானது விருந்தின் உவமை. So you will find it in the Gospel of Luke chapter 14. லூக்கா 14வது அதிகாரத்திலே இதை நீங்கள் காணலாம். Every time we do a teaching on the parable of Jesus Christ, we try to understand what purpose this story or this parable was created by Jesus Christ. ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை கூறும் பொழுது எந்த நோக்கத்தோடு எதற்காக அந்த உவமையை கூறியிருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். So we need to refer to the previous discussions to understand the purpose of the parable. எதற்காக அவர் இந்த உவமையை கூறினார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக புரிந்து கொள்வதற்காக அதற்கு முன்னே உள்ள வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும். So we can't start straight away from the parable from verse 15 to 24, but we need to discuss what's been going on before that and what made Jesus tell this parable. எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உவமையை கூறினார் என்பதை அந்த 15வது வசனத்திலிருந்து 25வது வசனத்தை நாம் தியானிக்கும் முன்பாக அதற்கு முன்பாக தேவன் பேசின எல்லாவற்றையும் நாம் பார்க்க போகிறோம். So we start off from verse 1 and here and there whatever is important we will try to discuss that. நாம் முதலாவது வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம். அங்குமிங்கும் முக்கியமான வசனங்கள் ஒரு சிலவற்றை நாம் காண போகிறோம். So let's read Luke chapter 14 verse 1. லூக்கா 14வது அதிகாரம் முதலாவது வசனத்தை முதலில் படிக்கலாம். One Sabbath when he went to dine at the house of a ruler who belonged to the Pharisees, they were watching him. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். So here we find that Jesus has gone to a Pharisee's house for dinner. ஒரு பரிசேயர் வீட்டுக்கு அவர் விருந்துக்கு சென்றிருந்தார் என்று நாம் இங்கு காணலாம். And it's very clear, as the word of God says, they were always watching Jesus Christ, what he's doing, what he's going to talk, whether he's going to heal somebody, to find fault with him. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அனைவரும் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள் என்று வசனம் கூறுகிறது. Even as these people were watching Jesus, Jesus Christ was also very intently looking at all the guests. அங்கு இவர்கள் இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டுவதற்கு அவர்கள் நோக்கமாய் இருந்தது போல வந்திருந்த அனைவரையும் இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறார். So we go to verse 7. 7வது வசனத்திற்கு நாம் செல்லலாம். Now he told a parable to those who were invited. When he marked how they chose the places of honor, saying to them. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். So looking at what was happening in that dinner, Jesus Christ wants to teach something to the guests in that dinner. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அங்கு நடந்த சம்பவங்களை பார்த்த பின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு ஏதோ ஒரு போதனையை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இங்கு ஒரு போதனை பண்ணுகிறார். So let's say it's dinner time and Jesus Christ is giving a short talk. இங்கு எல்லோரும் விருந்துக்கு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த உணவின் போது ஒரு சிறிய வார்த்தையை தேவன் அங்கு பகிர்ந்து கொள்கிறார். As mentioned earlier, this teaching is only for the guests and not for the host. இது விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்காக கொடுக்கப்படும் ஒரு சிறு உபதேசமாகும். So how do people wish to take their seat of honor when they are invited? எப்படி மக்கள் முதன்மையான இடத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதற்கான ஒரு உவமையாகும். So he teaches them, because he was watching them, don't always try to go and sit at the top, where guests of honor are made to sit. Always learn to take the lower seat. ஆகவே அவர்கள் செய்ததை பார்த்த பின் அவர்
அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட மக்களிடம் எப்பொழுதும் முதன்மையான இடத்தில் நீங்கள் சென்று உட்கார வேண்டாம், அமர வேண்டாம். கனமுள்ள ஒருவன் வந்தால் அவ்விடத்தை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஆகவே தாழ்மையான இடத்தில் அமர வேண்டும் என்று கூறுகிறார். So that's what Jesus Christ, because the Pharisees and all these people always wanted the seats of honor. இந்த பரிசேயர்கள் அந்த கனமுள்ள இடத்தையே எப்பொழுதும் விரும்பினார்கள். And at the end of it, this little teaching, Jesus tells them, if any man is willing to humble himself, he will be exalted. And any man who exalts himself will be humbled. So that's the teaching. இந்த உவமையின் மூலமாக அவர் கற்றுக் கொடுப்பது என்னவெனில், தன்னைத்தான் உயர்த்துகிறவனவனோ தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்பதே. So verses 7 to 11 is the teaching to the guests. And verse 11, we find Jesus giving them the moral. For everyone who exalts himself will be humbled, and he who humbles himself will be exalted. 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை அழைக்கப்பட்டிருக்கிற விருந்தினருக்காக கூறப்படும் உபதேசம் அல்லது உவமையாகும். அந்த உவமையின் கடைசியில் 11வது வசனத்தில் தன்னைத்தான் உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று கூறி முடிக்கிறார். Now he goes to the second part where he wants to give a little teaching to the host who invited all these people. இரண்டாவது பாகமாக விருந்துக்கு அழைத்தவருக்கு ஒரு ஒன்றை கற்பிக்கும்படியாக அவர் கூறுகிறார். What sort of people should you invite for dinner? உன்னுடைய விருந்துக்கு எப்படிப்பட்டவர்களை நீர் அழைப்பு விடுவிக்க வேண்டும் என்பதே. So he's teaching that Pharisee, don't invite people who are in par with you, your relatives or friends who are in good positions, who will always be able to pay back what you give them. பதில் செலுத்தக்கூடிய உம்மோடு கூட இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள், அவர்களை விருந்துக்கு அழைக்க வேண்டாம் என்று அவர் கூறுகிறார். Instead, you invite poor, lame, the blind, and all these people you need to invite and give them a dinner so that they can't repay you, and at the resurrection you will be rewarded. நீ அழைத்ததின் நிமித்தம் பதிலுக்கு எதுவும் செய்ய முடியாத ஏழைகளையும் ஊனரையும் சப்பானியையும் குருடனரையும் நீர் அழைப்பாயாக, ஏனெனில் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்று கூறுகிறார். Here Jesus is wantedly saying this because the Pharisees never invite the lame, the poor, the downtrodden. All these people are not only invited home, they are not even invited to the synagogue. ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உவமையை கூறுகிறார், இந்த போதனையை அவர்களுக்கு கற்பிக்கிறார் என்றால், இந்த பரிசேயர்கள் ஏழைகளையும் ஊனர்களையும் சப்பானிகளையும் குருடர்களையும் தன்னை விட தாழ்ந்தவர்களை அவர்கள் வீட்டுக்கு மட்டுமல்ல தேவாலயத்துக்கும் அழைக்க மாட்டார்கள். So even when Jesus Christ was doing his ministry, the lame people, the maimed, the blind, the poor, none of them actually could come into the synagogue. தேவாலயத்துக்குள் ஏழைகளும் ஊனர்களும் குருடர்களும் சப்பானிகளும் வர முடியவில்லை. So let me place your little finger on those verses, but let's go to Matthew chapter 21 for me to elucidate this point. இதை நான் உங்களுக்கு விவரிப்பதற்காக மத்தேயு 21வது அதிகாரத்துக்கு நாம் செல்லுவோம். And here Jesus is cleansing the temple as his final act before he goes to the cross. சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கிறதை நாம் பார்க்கலாம். And let's go on to verse 12. 12வது வசனத்துக்கு நாம் செல்வோம். And Jesus entered the temple of God and drove all who sold and bought in the temple, and he overturned the tables of the money changers and the seats of those who sold pigeons. He said to them, "It is written, my house shall be called a house of prayer, and you make it a den of robbers." 12வது 13வது வசனங்கள், இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களுக்கும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி
காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். So the Pharisees were interested in making money even inside the synagogue. So you see, doves were sold, pigeons were sold, and then even the sheep were sold, and they were making a lot of money inside. They knew that the lame, the maimed, the blind, and the poor people will not be able to buy anything. So they were not even allowed to enter the synagogue. இந்த பரிசேயர்கள் தேவாலயத்திற்குள் புறா மற்றும் ஆடு எல்லாவற்றையும் விற்று அவர்கள் காசு சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த ஏழைகளும் இந்த குருடர்களும் ஊனர்களும் இந்த காசு கொடுத்து இவைகளை வாங்க முடியாது என்று அவர்கள் அறிந்திருந்தபடியால் அந்த ஏழைகளும் ஊனர்களும் குருடர்களும் தேவாலயத்திற்குள் உட்பிரவேசிக்க முடியாமற் போயிற்று. So there was foreign exchange there because people coming from outside need to change money into the local currency and buy, and there was so much of business going on for which these poor people were never invited to the synagogue. அந்நிய தேசங்களிலிருந்து அநேக மக்கள்கள் வந்து கொண்டிருந்ததால் வெளிநாடு காசும் அங்கு மாற்றும் இடங்களும் அங்கு காணப்பட்டன. ஆனால் இந்த ஏழை மக்களோ உள்ளே உட்பிரவேசிக்க முடியாமல் இருந்தது. But when Jesus Christ drove all these people out of the temple, we see in that very next verse, verse 14, let me read it to you. And the blind and the lame came to him in the temple and he healed them. So Jesus made a way for all of them to enter the temple. அடுத்த வசனத்திலேயே இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்கள் அந்த காசு சம்பாதிக்கிறவர்கள் அனைவரையும் துரத்தி விட்ட பின் அடுத்த வசனத்திலேயே, அதாவது 14வது வசனத்தில், அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களே சொஸ்தமாக்கினார் என்று வசனம் கூறப்பட்டிருக்கிறது. So, a teaching to the host as well as a teaching to all the guests. And now all of a sudden there's one man who asked him the question, and so Jesus begins to tell the parable. முதலாவதாக வந்திருக்கிற விருந்தினருக்கு அவர் ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். அதற்கு பின் விருந்து கொடுத்தவருக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். இடையில் ஒருவர் அந்த யூத மனிதன் ஒருவர் ஒரு கேள்வி கேட்ட பின் இந்த உவமையை தேவன் ஆரம்பிக்கிறார். He's not actually asking a question, but he's trying to be very spiritual, super spiritual, talking about dinner. He straight away goes to the dinner in heaven. பக்தி வைராக்கியம் உள்ளவன் போல் அவன் நடந்து இந்த மனிதன் பரலோகத்தில் நடக்கும் விருந்தை குறித்து அவன் பேசுகிறான். So now let's come to verse 15. இப்பொழுது 15வது வசனத்திற்கு நாம் வரலாம். லூக்கா 14வது அதிகாரம் 15வது வசனம். So all this is dinner time teachings in that house of the Pharisee. அங்கு விருந்தின் போது பேசின வார்த்தைகள் தான் இவை. So when one of those who sat at table with him heard this, he said to him, "Blessed is he who shall eat bread in the kingdom of God." அவரோட கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். So now we'll go to the actual parable. See, all those who were present there were only Jews. அங்கு கூடியிருந்த அனைவரும் யூத மக்கள். இப்பொழுது நாம் உவமைக்கு நேராக செல்லலாம். Having a Jewish God and Jesus Christ being a Jew, the Jews felt just by being a Jew they can go to heaven. அங்கு ஒரு யூத மக்கள் தான் கூடியிருந்தனர். இயேசு கிறிஸ்துவும் ஒரு யூதனாய் இருந்தார். இந்த யூதர்கள் மட்டும்தான் பரலோகம் செல்ல முடியும் என்று அவர்கள் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தனர். They were so confident because serving a Jewish God and Jesus Christ being Jewish, they were very confident just by being a Jew, that's enough to make it to the dinner in heaven, the marriage supper of the Lamb. யூதர்களாய் பிறந்தால் மட்டும் போதும் பரலோகத்தில் நடக்கவிருக்கும் ஆட்டுக்குட்டியானவரின் விருந்துக்கு அவர்கள் பங்காளிகளாக இருப்பார்கள் என்று அவர்கள் திட நம்பிக்கையுடன் இருந்தார்கள். And that's when Jesus Christ chose to tell this parable. அதன் பின் தான் இயேசு கிறிஸ்து இந்த உவமையை அவர்களிடத்தில் கூறுகிறார். So why is this parable being said or taught? எதற்காக இந்த உவமை அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது? What sort of people can actually
come to heaven to be part of the marriage supper of the Lamb. ஆட்டுக்குட்டியானவரின் அந்த விருந்துக்கு யாரெல்லாம் பங்கு பெற முடியும் என்று அவர்களுக்கு கற்பிப்பதற்காக தான் இந்த உவமை So கூறப்பட்டிருக்கிறது. it's between verse 16 and 24. 16வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை இது அடங்கி இருக்கிறது. So let me start with verse 16. 16வது வசனத்தை நாம் பார்ப்போம். But he said to him, a man once gave a great banquet and invited many. And at the time for the banquet, he sent his servant to say to those who had been invited, come, for all is now ready. 16வது 17வது வசனத்தை நாம் பார்ப்போம். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். So now Jesus Christ is talking about the way Jewish dinners are normally held. எப்படி ஒரு யூத கலாச்சாரத்தின்படி ஒரு விருந்து நடைபெறும் அந்த நோக்கத்தில் இயேசு கிறிஸ்து இப்பொழுது So பேசுகிறார். when he spoke, all the Jews understood it. அவர் பேசும் பொழுது அங்கு கூடியிருந்த அத்தனை யூதர்களும் அதை புரிந்து கொண்டார்கள். So he says there are two invitations given to every guest. ஒவ்வொரு விருந்தினருக்கும் 2 அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So the first invitation is given to people just to know the number of people who are actually coming for the dinner. முதலாவது அழைப்புதல் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், எத்தனை பேர் அந்த விருந்துக்கு உண்மையாக வரப்போகிறார்கள் என்ற எண்ணிக்கை எடுப்பதற்காக. So the second invitation is sent by the rich man to go and call all these people, telling them, you said you will come, now the dinner is ready, everything is ready. The host has sent me to invite you all to come now. இரண்டாவது அழைப்புதல் அந்த ஊழியக்காரன் மூலம், யாரெல்லாம் வருகிறேன், இந்த விருந்துக்கு வருகிறேன் என்று கூறினார்களோ அவர்களிடத்தில் சென்று, விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, நீங்கள் வரேன் என்று கூறினீர்கள், இப்பொழுது வாங்கள் என்று அவர்களை ஞாபகப்படுத்தி அதற்கு அழைப்பதற்காக ஊழியக்காரனை அனுப்புகிறான். So this Jewish host is inviting all the Jewish people known to him for dinner. இந்த யூதன் தனக்கு தெரிந்தவர்களை இந்த விருந்துக்கு அவன் அழைக்கிறான். Not everybody can come, only those Jewish people are invited. எல்லோரும் வர முடியாது, யூதர்கள் மட்டும் தான் இந்த விருந்துக்கு வர முடியும். But what does the word of God say next? ஆனால் வேத வசனம் அடுத்தது என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். That is verse 18. 18வது வசனம். But they all alike began to make excuses. The first said to him, I have bought a field and I must go out and see it. I pray you, have me excused. And another said, I have bought 5 yoke of oxen and I go to examine them. I pray you, have me excused. And another said, I have married a wife and therefore I cannot come. So all these Jewish people who were invited gave lame excuses and did not want to turn up for the dinner. 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை நாம் பார்ப்போம். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், 5 ஏர் மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். ஆகவே அவர்கள் அனைவரும் நொண்டி சாக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். So you know that they were only giving lame excuses. As Jews, they never wanted to come for this Jewish dinner given by a Jewish rich man. ஒரு யூத ஐஸ்வர்யவானால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு யூத விருந்துக்கு இந்த யூத மக்கள் அனைவரும் வர மறுத்தார்கள். ஆகவேதான் அவர்கள் நொண்டி சாக்குகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். See, it's dinner time and nobody needs to go and inspect a field in the evening after 6 o'clock. 6 மணிக்கு மேல் வயலை சென்று சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. So he says, I have bought a field and I want to go and see it. Lame excuse. நான் ஒரு வயலை வாங்கினேன், அதை போய் நான் ஆராய்ந்து சோதித்து பார்க்க வேண்டும் என்று ஒருவன் கூறுகிறான். And the next one says, I have bought 5 yoke of oxen
and I go to examine them all in the night. வேறொருவன் 5 ஏர் மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்க வேண்டும் என்று இரவில் கூறுகிறான். So, and one is giving an excuse that he's married as though he has to be with his wife all the time. பெண்ணை விவாகம் பண்ணினேன் என்று கூறினான், அந்த பெண்ணோடு எப்பொழுதும் அவன் இருக்க வேண்டும் போலும். So the servant comes back and tells the master, the invitation was given to the Jews, but none of the Jews want to come. இந்த யூத மக்களுக்கு அழைப்புதல் கொடுத்து விட்டோம், ஆனால் அவர்கள் அனைவரும் வரவில்லை என்று தன் எஜமானிடத்தில் இந்த ஊழியக்காரன் வந்து கூறுகிறான். So what is Jesus comparing this dinner to? இந்த விருந்தை எதற்கு தேவன் ஒப்பிடுகிறார்? It is the table of salvation provided by the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்படுகிற ரட்சிப்பின் பாத்திரமாகும். And it was only meant for the Jews till a certain period of time. ஒரு காலகட்டம் வரை அது யூதர்களுக்கு மட்டும் தான் இருந்தது. Because they refused, they never accepted Jesus Christ as the Messiah, God now turned to all the people, that's the Gentiles. அவர்கள் இயேசுவை மேசியா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே இயேசு கிறிஸ்து மற்ற அந்நியர்களுக்கு எல்லாவற்றையும் அந்த கதவை திறந்தருளினார். So all these excuses or whatever we see in the story is all about the Jews who actually refused the salvation that came through Jesus Christ, a Jew. இவர்கள் அந்த போக்கு சொன்ன அனைத்து யூதர்களும் இயேசு கிறிஸ்து அளித்த அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாத யூத மக்களாகும். So we find in real life, this is what the Jewish people did when Jesus died on the cross and wanted to give them salvation. They refused to come to the table of salvation. They did not have to do anything. It was free, but they did not want it. அவர்களுக்கு அந்த யூத மக்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து விட்டார்கள். So now the rich man gets angry. Now the rich man we are talking about, we need to compare with God. இந்த ஐஸ்வர்யவான் என்பது தேவனோடு கூட நாம் ஒப்பிட வேண்டும். So God gets angry and says, go and call everyone. Go and call the Gentiles. No more this dinner is going to be only for the Jews. ஆகவே தேவன் இங்கு மிகவும் கோபம் கொண்டு நீ எல்லாரையும் போய் கூப்பிடு, இது வெறும் யூத மக்களுக்கு அல்ல, அனைவரையும் நீ அழைத்து கொண்டு வா என்று கூறுகிறார். Call all the Gentiles, and not only Gentiles, call the lame, call the poor, call the maimed, call everybody. And that's how today the whole world has been invited to this table of salvation set by Jesus Christ. வெறும் அந்நியர்கள் மட்டுமல்ல, ஊனர்கள், ஏழைகள், சப்பானிகள், குருடர்கள் அனைவரையும் நீ போய் அழைத்து கொண்டு வா என்று எல்லோருக்கும் இந்த ரட்சிப்பின் பாத்திரம் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதவு அனைவருக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. So just talking about dinner, how Jesus Christ goes on to explain what is salvation and what sort of people can enjoy this provided free by the Lord Jesus Christ, and what sort of people will also come to heaven. இந்த விருந்தின் மூலமாக அந்த ரட்சிப்பை குறித்து தேவன் கூறுகிறார். யார் அந்த ஆட்டுக்குட்டியானவரின் விருந்தில் பங்கேற்க முடியும், எப்படிப்பட்டவர்கள் பரலோகத்திற்கு செல்ல முடியும் என்பதையும் இங்கு விளக்குகிறார். So he says, go and call all these people, but don't bother about the Jews. இந்த யூதர்களை நீ கண்டுகொள்ள வேண்டாம், இவர்கள் அந்நியர்கள் எல்லோரையும் நீ போய் அழைத்து கொண்டு வா என்று கூறுகிறார். And that is how today the whole world is offered salvation in the one and only name that is above every other name, through Jesus Christ our Lord. எல்லாவற்றிற்கும் மேலான நாமத்தினாலே இந்த உலகம் அனைத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு அளிக்கப்படுகிறது. So when the Jews refused it, that was the end of Judaism, or what should I say? Judaism remains as it is, where there is no salvation. இந்த யூதர்கள் வர மறுத்தது நிமித்தம் அந்த யுதேயா மதம் அப்படியே நின்று விட்டது. அங்கு அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்காமல் போயிற்று. And all those who come and partake of this dinner which the rich man gives, which God is giving through Jesus Christ, they are all saved because they come forward
and accept this salvation that is given to them free. இயேசு கிறிஸ்து அதாவது ஐஸ்வர்யவான் கொடுக்கும் இந்த விருந்தில் பங்கேற்கிறவர்கள் அது இலவசமாக அவர்களுக்கு கொடுக்கப்படும் ரட்சிப்பாகும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இலவசமாக ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். Jesus Christ is teaching all the guests there and all the people there, only those people who are saved by accepting salvation through Jesus Christ can come to heaven. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்படுகிற மக்கள் மட்டும்தான் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்று இயேசு கிறிஸ்து அங்கு கூடியிருக்கிறவர்கள் விருந்தினர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். So it doesn't matter if the person is poor or maimed or lame. It doesn't matter. Any person who's born in this world can come to heaven only in the name of Jesus Christ. அங்கு வருகிறவர்கள் பரலோகத்தில் உட்பிரவேசிக்கிறவர்கள் ஏழைகளாய் இருந்தாலும் குருடர்களாய் இருந்தாலும் ஊனர்களாய் இருந்தாலும் சப்பானிகளாய் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பை அடைந்திருக்க வேண்டும். So we can read in verse 23 I would say that what should I say, a precursor to what actually Jesus said in the last chapter, go and make disciples. We can see that in verse 23. அந்த கடைசி அதிகாரத்திலே எல்லாரையும் சீஷராக்குங்கள் என்று கூறினதுக்கு முன்பாக தேவன் 23வது வசனத்தில் இப்படி கூறியிருக்கிறார். And it says, the master said to the servant, go out to the highways and hedges and compel people to come in, that my house may be filled. அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. Compel. That's what God has called every one of us. Just don't present the gospel. Make sure that the way you present, you will compel them to come, saying, come to Jesus Christ, come for this dinner. The table of salvation is set before you, and that you can see coming through this parable. இந்த உவமையின் வழியாக நாம் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பது மட்டுமல்ல, அவர்களை வருந்தி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. And that's why in the book of Proverbs it says, he that winneth souls is wise. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான் என்று நாம் நீதிமொழிகளில் காணலாம். If you read the Bible carefully, all the gospels, Jesus Christ never won hearts. He only won souls. நாம் அந்த சுவிசேஷ புத்தகங்களை படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய இருதயத்தை அவர் பற்றிக் கொள்ளவில்லை, அவர் கைப்பற்றவில்லை, அவர்களுடைய ஆத்துமாக்களை அவர் ஆதாயப்படுத்தினார் என்று பார்க்கலாம். So the lame were physically challenged, but at the same time they received salvation by which they could enter heaven. சப்பானிகள் ஊனமுள்ளவர்களாய் இருந்தார்கள், ஆனாலும் ரட்சிப்பின் மூலமாக பரலோகத்தை அடைய அவர்களுக்கு ஒரு வழி கிடைத்தது. So more than being lame, getting healed, it's all about the greatest miracle that people talk about is getting saved. நாம் ஊனமாய் இருந்து அது குணமாவது பெரிய ஒரு அற்புதம் அல்ல, பரலோகத்திற்குள் உட்பிரவேசிப்பதே மிகவும் பெரிய அற்புதமாகும். And look what actually it's written here in verse 24. 24வது வசனத்தில் என்ன எழுதி இருக்கிறது என்று பாருங்கள். It gives us the feeling that God is angry now. இங்கு தேவன் மிகவும் கோபமாய் இருக்கிறார் என்பதை நமக்கு காட்டுகிறது. Through the sayings of that rich man. இந்த ஐஸ்வர்யவான் கூறியதன் நிமித்தம். For I tell you, none of those men who were invited shall taste my banquet. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். Now, why was this parable taught by Jesus? எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உவமையை கற்றுக் கொடுத்தார்? Because all the Jewish people thought just by being Jews, they can straight away go to heaven. அவர்கள் அங்கு கூடியிருந்த யூதர்கள் அனைவரும் யூதராய் பிறந்ததின் நிமித்தமாக பரலோகம் சென்றடையலாம் என்ற ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். So he says, towards the end, Jesus is making it very clear, the Jews will not be able to make it unless they are saved. அவர்கள் ரட்சிப்பு அடைந்தால் ஒழிய அவர்கள் பரலோகத்தில்
சேர முடியாது, அங்கு செல்ல முடியாது என்று தெள்ளந்தெளிவாக இயேசு கிறிஸ்து இங்கு கூறுகிறார். Salvation is for all, but each human being has to take that personal decision willing to accept Jesus Christ in their lives. ரட்சிப்பு அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட விதத்தில் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். So let me make this statement very boldly. Every Christian also, or namesake Christian, or a nominal Christian needs conversion. ஒவ்வொரு கிறிஸ்துவனும், கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த அனைவரும் ஒரு திருப்ப முனை ஒன்று அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகர்களாகிய அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். So the first thing is, you have to become a Christian. You have to partake of the table of salvation. You need to be saved. Only then you can think of, making it to heaven and participating in that marriage supper of the Lamb. ஆகவே முதலாவது என்ன இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த இரட்சிப்பின் பாத்திரத்தை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் பரலோகத்தில் அந்த ஆட்டுக்குட்டியானவரின் விருந்துக்கு அவர்கள் பங்காளிகளாக இருக்க முடியும். So the parable doesn't end here. Let's see what happens after that. இந்த உவமை இங்கு முடியவில்லை. அதற்கு பின் என்ன நடக்கிறது என்று நாம் காண்போம். Now Jesus goes on. He says, now great multitudes accompanied him, and he turned and said to them. பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, after explaining to them what sort of people will make to heaven, Jesus adds something more. யார் பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியும் என்று கூறின பிறகு அவர் இன்னும் கொஞ்சம் அதில் சேர்க்கிறார். What is he saying? என்ன கூறுகிறார்? If anyone comes to me and does not hate his own father and mother and wife and children and brothers and sisters, yes, and even his own life, he cannot be my true disciple. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். So it's not just believing in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மட்டுமல்ல. A lot of people say, yes, I have accepted Jesus as my personal savior. என்னுடைய சொந்த இரட்சகராக நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று அநேக மக்கள் கூறுவதுண்டு. That is not enough to make it to heaven to eat bread there. அது மட்டும் அங்க பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் அந்த விருந்துக்கு அது மட்டும் போதாது. If you want to partake in those pristine portals in heaven, be ready to let go everything you love in this earth. இந்த உலகத்தில் நீங்க நேசிக்கும் அனைத்தையும் விட்டு விடுகிற ஒரு தன்மை உள்ளவர்களாய் இருந்தால்தான் அந்த பரலோகத்திற்குள் உட்பிரவேசிக்க முடியும். So in that context, you might have to even leave your father, mother, brother, sister, uncle, everything, and come after me. That's what Jesus is saying. Then you will be provided bread in heaven. அப்படி கூறும் பொழுது தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுத்து அவர் பின்னே செல்ல வேண்டும். So the whole thing that Jesus is teaching in all the gospels is, unless we become his disciples, we are not sure of participating in that marriage supper of that Lamb. இந்த சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்து கூறுவது என்னவென்றால், ஒருவன் சீஷனாய் இராமல் அந்த ஆட்டுக்குட்டியானவரின் விருந்துக்கு நாம் அழைக்கப்படுவதில்லை. Two things that Christians need to do according to the parable of the banquet. இந்த உவமையின் பிரகாரம் இரண்டு காரியங்கள் கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டும். It's just not going to church on every Sunday, part of the Bible studies, giving money for missionary organizations. There's something more than that. There's commitment. There's discipline. You need to become a disciple. நீங்க வெறுமனே ஞாயிற்றுக்கிழமையானால் கோயிலுக்கு செல்வது, தசம பாகம் கொடுப்பது, வேத பாடங்களில் கலந்து கொள்வது அது மட்டுமல்ல, ஒரு சீஷனாக வேண்டும், ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு சீஷனாய் இருக்க வேண்டும். So at the end of this parable, now we ask this question again: what sort of people can eat bread
in heaven? பரலோகத்தில் யார் போஜனம் செய்ய முடியும் என்று மீண்டுமாக ஒரு கேள்வியை இந்த இறுதியில் நாம் கேட்போம். According to the teachings of Jesus Christ, இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற இந்த போதனையின் பிரகாரம், it's not just namesake Christians, ஒரு சாதாரண கிறிஸ்தவத்தில் பிறந்தவர்கள் அல்ல, not those who say we believe in Jesus Christ, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று கூறுகிறவர்கள் அல்ல, but those who are willing to be disciples, ready to renounce everything in life. எல்லாவற்றையும் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லாவற்றையும் துறந்து அவருக்கு சீஷனாய் இருக்க விரும்புகிறவர்கள் மட்டுமே. That's why he tells those two stories. Before following me, count your cost. என்னை பின்பற்றுவதற்கு முன்பாக நீங்கள் யோசித்து நிதானித்து முடிவெடுங்கள் என்று இரண்டு கதைகளை இயேசு கிறிஸ்து கூறுகிறார். Therefore, what is Jesus saying? Whoever of you does not renounce all that he has cannot be my disciple. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். And a person who's not willing to renounce everything cannot become my disciple. And a person who does not become my disciple will not be able to partake of the dinner that's going to be served in heaven. தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் சீஷனாய் இருக்க முடியாது. சீஷனாய் இராவிட்டால் அவன் ஆட்டுக்குட்டி ஆனவரின் விருந்தில் அவன் பங்கு பெற முடியாது. This is what Jesus is calling Christianity. இதைதான் கிறிஸ்துவம் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். It's not comfortable. அது மிகவும் சுலபமானது, லேசானது அல்ல. It's carrying the cross, சிலுவையை சுமப்பது, becoming a disciple, ஒரு சீஷனாய் மாறுவது, renouncing everything and everybody. எல்லாவற்றையும் எல்லோரையும் வெறுத்து துறப்பது. And such a person God is promising அப்படிப்பட்டவனுக்கு தான் தேவன் வாக்களிக்கிறார் that they will be able to eat bread in heaven. அவர்கள் தான் பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய விருந்தில் அவர்கள் போஜனம் பண்ண முடியும் என்று கூறுகிறார். So we have more time left in this world. நமக்கு இன்னும் அதிக காலம் இருக்கிறது. Here at the brink of 2021, as we begin, we need to accept this in reality and start working out our salvation with fear and trembling. இந்த 2020 முடிந்து 21வது வருடத்திற்குள் நாம் வருகிறோம். ஆகவே நாம் தியானித்து சிந்தித்து நாம் நம்முடைய ரட்சிப்பை பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். So when something very important is taught by Jesus Christ, or wherever you read in the Bible where the Spirit of God is speaking, finally he ends like this: he who has ears to hear, let him hear. முக்கியமான ஒன்றை அவர் கற்றுக் கொடுத்த பின்பு கடைசியாக இறுதியில் அவர் இப்படியாக முடிக்கிறார்: கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். So when anything hard is being said, Jesus said, not all the ears would want to hear. எல்லா காதுகளும் இதை கேட்க விரும்பாது. So this is not the best message to preach at the end of the year, but let's not forget that God has been so faithful to us. இது மிகவும் ஒரு கடினமான ஒரு உபதேசம் தான். ஆனால் தேவன் நமக்கு இம்மட்டும் உண்மையாய் இருக்கிறார் என்று நாம் மறந்துவிடக் கூடாது. And he's giving us more time to work out our salvation so that we will not miss that dinner in heaven finally. அந்த ஆட்டுக்குட்டியானவரின் விருந்தை நாம் தவறவிடாதபடி தேவன் நமக்கு இன்னும் அதிகமான காலங்களை கொடுத்திருக்கிறார். Once it was only for the Jews, but it is for all people. ஒரு காலகட்டத்தில் வெறும் யூதர்களுக்கு மட்டும் அளிக்கப்பட்ட இந்த விருந்து இப்பொழுது அந்நியர்களுக்கும் அனைவருக்கும் அது திறக்கப்பட்டிருக்கிறது. So may the Holy Spirit help us to carry the cross, help us to renounce everything, become his disciple, so that we all eat together in heaven on that day. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை எல்லாவற்றையும் துறந்து தன் சிலுவையை சுமந்து எல்லா தேவன் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் செய்த ஒரு சீஷனாகி அந்த பரலோகத்தில் நம்ம அனைவரும் சேர்ந்து அந்த விருந்தில் கலந்து கொள்ள நம்மை வழி நடத்துவாராக. So God bless you one and all, and let's meet again in 2021 once again to start from scratch to work out our salvation
so that we will all eat in heaven together. God bless you. உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. 2021வது ஆண்டில் மீண்டுமாக நாம் சந்திக்கும் பொழுது மீண்டுமாக நம்முடைய ரட்சிப்பை பயத்தோடும் நடுக்கத்தோடும் காத்து கொள்ளத்தக்கதாக நாம் முன் செல்வோம். So shall we bow down our heads and say a small thank you to Jesus? தலைகளை தாழ்த்தி இயேசுவுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கலாம். Father God, we come to you in Jesus' name. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். So much has happened in this year 2020, Lord. இந்த 20ஆம் ஆண்டில் ஆண்டவரே அநேக காரியங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. We have seen every day obituaries of people having died, Lord. And in the Facebook, everywhere we hear that so many people known to us have passed away. செய்தித்தாளிலும் Facebookலும் நமக்கு தெரிந்த அநேகர் காலமாகி விட்டார்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோம். But Lord, you have given us a chance to live another year. இன்னொரு புது வருடத்தை காண நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். And as we enter this 2021, Lord, we are not banking on our strength. இந்த 2021ஆம் ஆண்டிற்குள் நாங்கள் பிரவேசிக்கும் அப்பொழுதுக்கு தகப்பனே, எங்களுடைய பலத்தினால் நாங்கள் உட்பிரவேசிக்கவில்லை. We want to be carried by you. உம்மால் நாம் தூக்கப்பட்டவர்களா, சுமந்து செல்லப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். Holy Spirit of God, பரிசுத்த ஆவியானவரே, take us through to 2021. இந்த 2021ஆம் ஆண்டுக்குள் நீர் எங்களை எடுத்துச் செல்லும். Help us to get closer to you, Lord. உமக்கு இன்னும் அதிகமாக நாங்கள் கிட்டிச் சேர நீர் கிருபை தாரும். Help us to accomplish your perfect will, O God. உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நாங்கள் செய்யத்தக்கதாக நீர் எங்களை வழிநடத்தும். Help us to get ready for the rapture, O God. அப்பா, நீர் வரும் பொழுது ரகசிய வருகையில் நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதாக நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். Prepare us, O God. ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. We let you have your way in our lives. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தாவே நாங்கள் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். Guide us throughout the coming year. இந்த வருகிற வருடத்தில் முற்றிலுமாக நீர் எங்களை ஆளுகை செய்யும். In Jesus' precious name we pray. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. And all the people said, Amen. அனைவரும் ஆமென் என்று கூறினார்கள். God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.